புதுவை எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம். புதுக்கோட்டை அருகே காவிரி நகரில் பழமை வாய்ந்த பள்ளி கட்டட வகுப்பறைகளை சீரமைத்து தரக்கோரி பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது குறித்து கள நிலவரத்தில் ஜகுபர் அலி அவர்கள். புதுகை எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட சேனல் இப்போ அதிகமான நண்பர்களும் அதிகமான ஊடகத்துறை நண்பர்களும் பொது வாழ்வில் அக்கறையும் ஈடுபாடும் கொண்ட நல்ல உள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தொடங்கியிருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. பார்த்து கொண்டிருப்பவர்களும் எங்களை ஆதரித்தால் மீண்டும் முழு வேகத்துடனும் முழு உத்வேகத்துடனும் களமாட தயாராக இருக்கிறோம். அந்த வழியே நேற்று நம்மை ஒரு நண்பர் அழைத்தார். அவர் அழைச்சதன் பேரில் நான் அவரோட கோரிக்கையை ஏற்று நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் காவேரி நகரில் ஒரு பள்ளி, பழமை வாய்ந்த ஒரு பள்ளி வகுப்பறை கட்டடம் இருக்குது. அந்த வகுப்பறை கட்டங்களில் கொஞ்சம் சிதிலடைஞ்சிருக்கிறத நீங்கள் பராமரிப்பு பண்ணி கொடுக்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. சரி, பள்ளிங்கிறது அடுத்த தலைமுறையை, அடுத்த தலைவர்களை, அடுத்த உலகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அங்கே தான் நமக்கு பசுமை மாறாத பல நினைவுகள், இப்போ இருக்க மனசில் வஞ்சகம், சூழ்ச்சிகள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான வாழ்க்கை, அப்படி வாழக்கூடிய ஒரு அருமையான இடம் அந்த பள்ளி. பல தலைவர்களை உருவாக்குறது அந்த பள்ளி தான். அதனால சரி, பள்ளி விஷயங்கிறதுனால தள்ளி போட வேணாமேன்ட்டு அப்புறம் உடனே போய் கிளம்பாடினோம். அங்கே போய் பார்த்ததில் அந்த கட்டிடம் 1962ஆம் வருடம் அப்போ கல்வித்துறை அமைச்சராக இருந்த வெங்கட்ராமன் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வகுப்பறை கட்டடம் முழுசாவே அரளக்கற்களாலே கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டை வரையும் அரளக்கல் வச்சு கட்டியிருப்போம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செங்கல் இல்லை சுண்ணாம்பு, நம்மளோட சக்திக்கு தகுந்த மாதிரி அப்போ கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த வகுப்பறை கட்டடம் முழுசாவே, கட்டிடம் முழுவதுமே அரளை கற்களால் மட்டுமே கட்டப்பட்டிருக்கு. அதை பார்த்தோன்னா அந்த இன்னமும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 65-70 வருஷம் ஆகியும் கம்பீரமாக நிற்கிது. அதில் அந்த ஸ்லாப்பு காங்கிரீட்டு போட்ட இடம் மட்டும் அந்த வீரல் விட்டு அந்த கொட்டி இருக்கு. அதில் அந்த கம்பியை பார்த்தோம்னா மிகப்பெரிய ஆச்சரியம். நம்ம இப்போ மேக்சிமம் ஒரு 12 mm 16 mmக்கு மேலே நம்ம கம்பி யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ 18-20 mm யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான, நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஸ்ட்ராங்கான கட்டு. இப்போ அவங்க அதை வேற எதையுமே பராமரித்து நம்ம பண்ணாமல் அந்த வீரல் விட்ட இடங்கள், அந்த ஒட்டுல விழுந்த இடங்களை மட்டும் பூசி அதை பராமரிப்பு பண்ணி கொடுத்தா இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு அந்த கட்டடம் கம்பீரமாக நிற்கும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அந்த கட்டடத்தோட தன்மையை உங்கள் பார்வைக்காக வீடியோவாக உங்களுக்கு வழங்கியிருக்கோம். இதே போல் உங்கள் பகுதியிலும் ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா எங்களை அழையுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் அதுக்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். அதிகாரிகளோட கவனத்திற்கும் நாங்கள் கொண்டு செல்கிறோம். நன்றி.